நீங்க என்ன நோக்கத்தோட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியாம இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட இந்த நோக்கம் என்னைக்கும் நிறைவேறாது. உங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி எல்லாரையும் குழப்பி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாக்குறீங்கல்ல? மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. நிறுத்தடி. மா மா சொன்னா கேளுங்கம்மா, வேண்டாமா மா, ப்ளீஸ் மா. நீ எல்லாம் என்னடி பொண்ணு? உன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தலான்னு நானும் நேத்துல இருந்து போராடிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி பேசிட்டு இருக்க. நீ சொல்ற நோக்கத்தோட நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வரல. உன் வாழ்க்கை வீணாயிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த சொல்றேன். அம்மா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அனாவசியமா இங்க நின்னு எதையாவது சொல்லி கலாட்டா பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுங்கம்மா. ஏய், நீ சொல்ற எந்த கதையும் கேட்க தயாரா இல்லைன்னு கல்யாண பொண்ணு சொல்லிட்டா, பொண்ணோட அம்மாவும் சொல்லிட்டா. இன்னும் ஏண்டி இங்க நின்னுகிட்டு இருக்க? ஓடி இங்க இருந்து. அது எப்படி போக முடியும்? நான் சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் தென்றல் கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவ முடிவு பண்ணட்டும், இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு. நீங்க அப்படி என்ன உண்மையா சொல்ல போறீங்க? ஆகாஷ், இவ ஏதாவது கதை சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு பாக்குறேன். அதை எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. பேசாம நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. இல்ல பாட்டி, தென்றல் என்னன்னா இவங்க ஏதோ நோக்கத்தோட தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காங்கன்னு சொல்றேன். அவங்க என்னன்னா தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுலாம். ஆண்டி, நீங்க சொல்லுங்க ஆண்டி, அது என்ன உண்மை? பரவாயில்ல தம்பி, தென்றலுக்கு இல்லாத பொறுமை உங்களுக்காவது இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சொல்லுங்க. சொல்றேன். அன்னைக்கு ரேடியோ இன்டர்வியூல மாமியாருங்கிற பேர்ல என் வாழ்க்கையை நாசமாக்குன சீமாட்டி
யாரு யாருன்னு கேட்டியே, அதுக்கு நான் உன்கிட்ட அந்த சீமாட்டி யாருங்கறத 10 நாள்ல சொல்றேன்னு சொன்னேன்ல. இன்னைக்குதான் அந்த 10வது நாள். என் வாழ்க்கையை வீணாக்குன அந்த சீமாட்டி மனசாட்சியே இல்லாம என் வயித்துல வளர்ந்த கருவை அழிக்க சொல்லி எனக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ண அந்த சீமாட்டி இரக்கமே இல்லாம நிறமாச கர்ப்பிணியா என்ன தெருவுல நிறுத்தின அந்த சீமாட்டி என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமான அந்த சீமாட்டி வயித்துல புள்ளையோட வாழ வழி தெரியாம ஊர் ஊரா ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த என்ன கொலை செய்ய தேடி அலைஞ்ச அந்த சீமாட்டி இப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வாழ்க்கைய நாசமாக்கின மாதிரியே இன்னைக்கு உன் வாழ்க்கையும் நாசமாக்க தயாராயிட்டா அந்த சீமாட்டி. அந்த சீமாட்டி வேற யாரும் இல்லை, உன் கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த ஆண்டாளம்மா தான். நான் இவங்களோட முதல் மருமகன். அதாவது இவரோட முதல் பொண்டாட்டி. எனக்கும் இவருக்கும் பிறந்த என் புள்ள இந்த சித்துதான். சிறுத்தை ஆல்பத்தை கொடு. ஐயோ மாதவி, நான் இவரோட மனைவிதாங்கிறதுக்கு சாட்சியா எங்களோட கல்யாண போட்டோ இது.
என்ன மன்னிச்சிரு மாதவி. அன்னைக்கு என் சட்டப்பையில பார்த்த வலையை நான் சாரதாவுக்கு வாங்கினதா. அன்னைக்கு அரசியல்ல நான் இவங்கள தாண்டி வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு என்னை இவங்க குடும்பத்துக்கு மருமகளாக்கி என் வாழ்க்கைய நாசமாக்குன இந்த சீமாட்டியால இன்னைக்கு உன் வாழ்க்கையும் நாசமாயிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேன். என்ன பாட்டி இதெல்லாம்? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க உங்க மருமகளா? இவங்க காட்டின அந்த கல்யாண போட்டோ உண்மையான போட்டோவா? அப்படின்னா இவங்க வாழ்க்கைய நாசமாக்குன அந்த சீமாட்டி நீங்க தானா? அம்மாடி தென்றல், இப்ப எதுக்கு இதெல்லாம்? மத்தவங்க கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. தேவையில்லாம கண்டதை யோசிச்சு உன் வாழ்க்கைய கெடுத்துக்காது. உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்கம்மா. உன்னோட குழப்பத்தால அவங்க வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிடாத. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மணப்பொண்ணுக்கு வாழ்க்கையே இருக்காது. அந்த பொண்ணோட குடும்பத்துல யாரும் வெளியில தலை காட்டவே முடியாது. இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறது சாதாரண வாழ்க்கை இல்ல, ராஜ வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கும் குடும்பத்துக்கும் கிடைக்காது. பேசாம உட்காரு. சபாஷ். பாத்தியா தென்றல், இவங்க யாரு எப்படிப்பட்டவங்கிற உண்மையெல்லாம் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் வெட்ட வெளிச்சமா சொன்னதுக்கு அப்புறமும் அத பத்தி கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம என்னமோ இவங்க உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரி பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமா மட்டம் தட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறாங்க. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த கல்யாணத்து மூலமா இவங்க உனக்கு வாழ்க்கை பிச்சை போடல, நீதான் இவங்களுக்கு உயிர் பிச்சை போட போற. ரேடியோல உன் குரலை கேட்டு உன்னை ரொம்ப புடிச்சு போனதுனாலதான் உன்னை இவங்க பேரனுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறாங்கன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்கல்ல? அது இவங்க சொன்ன 100% வடிகட்டின பொய்.
உண்மை என்னன்னா இவங்க ஜாதகப்படி இவங்களோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா இவங்க குடும்பத்துக்கு ஒரு விபரீத ராஜயோக ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு மருமகளா வரணும். அப்படி ஒரு அபூர்வமான ராஜயோகம் உள்ள ஒரு பொண்ணு நீதான். அதனாலதான் தன்னோட ஆயுள் விருத்திக்காக உன்னை ஏமாத்தி இவங்க பேரனுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பாட்டி? என்ன உங்க ஆயுள் விருத்திக்காக தான் உங்க பேரனுக்கு கட்டி வைக்கிறீங்களா? சொல்லுங்க பாட்டி. அப்போ என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சு போய்தான் என்ன உங்க வீட்டு மருமகளை ஆக்க ஆசைப்பட்டீங்கன்னு இத்தனை நாளா நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருந்தீங்களா? என்ன தென்றல், இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கதை சொல்லுவா. அவ சொல்றத அப்படியே நம்பி நீ என்ன கேள்வி கேக்குறியா? தெரியுமே, இந்த விஷயத்துல நீங்க இப்படிதான் சமாளிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் உண்மையை நிரூபிக்க கையோட சாட்சியையும் வர வச்சிருக்கேன். ஜோசியரே,